எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்களுடைய நிகழ்ச்சியின் வழியா இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த வாரத்திலே நீங்கள் யார் தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொண்டு வந்தீர்களோ, நீங்கள் கேட்ட சாட்சிகள், பெற்ற வார்த்தைகள் கண்டிப்பாய் உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்திருக்கும். இன்றைக்கும் ஒரு மிக விசேஷமான வரவேற்பை உங்களுக்காய் நான் முன்வைக்க விரும்புகிறேன். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், சில பேர் என்ன விசேஷமான ஒரு அழைப்பு என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். சற்று நேரத்திலே உங்களோட இதை குறித்து பேசுவதற்கு முன்பாய் ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தின் முதல் சாட்சி நீங்கள் கேட்கும்படி விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடுகள் அநேகம், அவர் தாம் செயல்படுகிற முறை அநேகம். எனவேதான் அவர் சொன்னார், உங்கள் வழிகள் வேறு, என் வழிகள் வேறு, உங்கள் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு. நாம் யோசிப்பதைப் போல, நாம் தேர்ந்தெடுப்பதைப் போல கர்த்தர் யோசிப்பதோ கர்த்தர் தேர்ந்தெடுப்பதோ இல்லை. எனவேதான் எப்படி என் வாழ்க்கை மாறும், இந்த நிலைமையிலிருந்து எப்படி என்னால் வெளியே வர முடியும், நீங்கள் யோசிக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நினைவுகள் வேறு, உங்கள் வழிகள் வேறு. தேவன் நினைவுகள் வேறு, தேவன் வழிகள் வேறு. எப்படி என்பது நம் கேள்வி அல்ல, விசுவாசிப்பதுதான் நம்முடைய செயல். நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்பதுதான் நம்முடைய கேள்வியா இருக்க வேண்டும். தவிர எப்படி இது நடக்கும் நம்ம கேள்வி அல்ல. ஏன்னா தேவன் நம் நினைவுக்கு அப்பாற்பட்டவர், நம் வழிகளுக்கு புலப்படாதவர். அவர் செயல்படுகிற முறையே வேற. இதோ இந்த வாழ்க்கையில் எவ்வளவு அருமையாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு இன்றைக்கு இவர் தேவனுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா இருக்கிறார். தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. நாம் நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். வணக்கம், என் பேர் காயத்ரி. எனக்கு 34 வயசு ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமா உடைக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது. என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனா என்னால நடக்க முடியல. ஒரு சின்ன வலியில இருந்து ஆரம்பிச்சது என்னுடைய கால்ல இருந்து. அதுக்கப்புறமா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி என்னால சுத்தமா நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. ஆயுர்வேதால இருந்து நாங்க அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாம இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் முற்றிலும் அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாதான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லார்கிட்டயுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்கிட்ட போனேன். எல்லா விதமான, அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன், மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் போனேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வராங்களோ, என் மேல பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ, அவங்க எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, எந்த இடத்துல நான் தியாகம் செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதுல கேட்ட எல்லா பலிப்பீடங்களிலும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சிருக்கேன். இது என்னுடைய ஆரோக்கியத்திற்காக. அது மட்டும் இல்லாம என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா குடிக்கிறத நிறுத்துறதுக்காக, என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்டலாம் என்னால என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை அவங்களுடைய பலிப்பீடத்துல நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட இந்த எல்லா பலிப்பீடங்கள்லயும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிப்பீடங்களையும், என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட இதற்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த விடுதலையை என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமா என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையா நாங்க ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்க முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிப்பீடத்தில் மேல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னுடைய கால் அசைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னால் நடக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் பலிப்பீடத்து மேல பாஸ்டர் கேட்டார், யார் நீங்க உங்க வாழ்க்கையை தேவனுக்காக பலிப்பீடத்துல கொடுக்க விரும்புறீங்களோ, உங்க விசுவாசத்தை தயார்படுத்த, உங்க விசுவாசத்தை செயல்படுத்த பலிப்பீடத்தின் மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் முதல் ஜபத்துல மேல ஏறி போய் அந்த விசுவாசனுடைய ஜபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிப்பீடங்களையும் என்னோட தியாகம் செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்துல உங்களுடைய உயிருள்ள
உயிருள்ள தேவனுடைய பலிபீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் என்னுடைய முதல் ஜெபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிபீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாத்தப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதலை பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிபீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிபீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிபீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிபீடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிபீடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிபீடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிபீடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் இன்னைக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு, முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. நல்லது மக்களே, இந்த சமயத்திலே நான் உங்களுக்கு சொன்னதை போல நேற்று நாளை நம்முடைய மிக மிக விசேஷமான ஒரு காரியம், சற்று முன்பு நான் உங்களோட பேசியதை போல உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிற சிறப்பு அழைப்பு, உயிர் தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமைக்காய், ரெசரக்ஷன் சண்டே. நாளை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த விசேஷ தியானிப்பிலே நாம் ஒன்றிணைய போகிறோம். காலை 9:30 மணி இங்கே மவுண்ட் ரோடு தலைமை சபையிலே. எங்கள் சிறப்பு விருந்தினர் நீங்கள். இங்கே சென்னை எல்லா நம்முடைய கிளை சபையிலேயும் இதே விசுவாசம் இருக்கும். மேலும் நம்முடைய சபை ஹைதராபாத், மும்பையிலும் இதே ஆவியில் இருக்கும். இந்த சமயம் குறுக்குப்பேட்டை நம்முடைய கிளை சபையிலிருந்து போதகர் நரேஷ் அவர் ஒரு விசேஷமான அழைப்பு உங்களுக்காக கொடுக்க நான் அவரை வரவேற்கிறேன். இந்த அழைப்பின் மூலமாய் நீங்களும் நாளை எங்களோடு இணையும்படியா எந்த இடம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் சௌகரியத்தின் பிரகாரமாய். நாளை நாம் விசுவாசத்தின் ஐக்கியத்திலே அதிசயங்களின் அற்புதங்களுக்கான தினத்திலே ஒன்று கூட போகிறோம். இதோ இந்த சிறப்பு செய்தியை நாம் கவனிக்கலாம். வணக்கம் பாஸ்டர். மிக நிச்சயமாக குறுப்பேட்டில் நாடும் அலைத்து சார்ந்த ஒவ்வொருவரும் இந்த நாளுக்கான விசேஷமாய் நாம் இந்த இடத்துல காத்துட்டு இருக்கோம், உங்களை தயார்படுத்திட்டு இருக்கோம். தேவனுடைய வல்லமையை இந்த இடத்துல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே அதிகமாய் இந்த இடத்துல பார்க்கவும், மற்ற மக்களுக்கு இந்த வாய்ப்பானதை நாங்கள் கொடுக்கவும் கூட. எனவேதான் மக்கள், நீங்க யார் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியானது இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசேஷ வாய்ப்பானதை நாங்கள் கொண்டு வர இடத்துல விரும்புகிறோம். ஆண்டவராக இயேசு மரிக்கவில்லை, அவர் உயிர் தெழுந்தார். இந்த வார்த்தை அதை அடையாளப்படுத்துகிறது. நீங்க யாரு முடியாக சொல்றீங்களோ, என் வாழ்க்கை அழிக்கப்பட்டதாக இருக்கும், பல பிரச்சனைகள், பல கடினங்கள், பல சூழ்நிலைகள் நான் சந்திக்கிறவனா இருக்கேன், என்னுடைய குடும்பத்துல சமாதானம் வருதில்லை, என்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல பிரச்சனைக்குரிய வாழ்க்கையா, என்னுடைய திருமணம் அழிக்கப்பட்ட ஒரு திருமணமாய், நான் எதிர்பார்க்கிற பதில்களை கைப்பற்ற முடியாத ஒருவராய் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படியாவது நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படியா நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த வார்த்தை இடத்தில் கவனிங்க. லூக்கா 24 அதிகாரம் 6 வசனம். அவர் ஏங்கே இல்லை, எந்த இடத்தில் ஆண்டவராக இயேசுவின் சரீரமானது வைக்கப்பட்டதா இந்த இடத்துல இருந்தோ, மக்கள் அங்கு இந்த இடத்தில் பார்க்க முடியாது வந்தபோது இயேசுடைய சரீரம் இனி அங்கு இல்லை. ஏன் இயேசுடைய சரீரம் அந்த இடத்துல இல்லை? என வார்த்தை முழுமையாக்கப்படுகிறது. அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த பிற்பாடு இயேசுடைய சரீரம் அங்கு இருக்க வேண்டிய அர்த்தம் இல்லை. அவர் உயிர் தெழுந்தார். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் மகிமையில் வீற்றவராயிருக்கிறார். இந்த இயேசுவானவர் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியும். இந்த இயேசுவானவர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்கள் திருமணங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் எங்கள் மூலமா இந்த வாய்ப்பானதை உங்களுக்கு கொடுத்த இந்த அழைப்பை இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த விசுவாசத்திலே நீங்கள் பொறுப்பேட்டை சுற்றியுள்ள பகுதிகளோ இருக்கக்கூடியவரா இருப்பீங்களா? நீங்க எங்களோட இந்த ஆலயத்தில் இணையலாம், அல்லது மற்ற இடங்களில் இருக்கக்கூடியவரா இருப்பீங்களா? நீங்க இந்த உதவியின் என்னை தொடர்பு கொள்ளலாம். மிக நிச்சயமாய் நீங்கள் எங்களோட இந்த விசுவாசத்தின் கூட்டத்தில் இணைய உங்களுக்கான வழிகள் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. மக்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கை இந்த அதி அற்புதமான விதத்திலே ஆசீர்வதிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சந்தோஷத்திலே, தேவனுடைய சமாதானத்திலே, தேவனுடைய பலத்திலே
நீங்கள் வழிநடத்தப்பட. நீங்க யார் குறுக்குப்பேட்டாலை இங்கு எங்களோட இணைய விரும்புறீங்களோ, கதவு எண் 106 எண்ணூர் நெடுஞ்சாலை குறுக்குப்பேட் ரயில் நிலையத்தின் மிக அருகிலே, சென்னை 6,21,000. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள் எல்லோருக்குமாய் இந்த அழைப்பாளரை நீங்க கொடுக்கலாம். எல்லோருக்குமே அனுமதி இலவசம். தேவன் ஆண்டவராக இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் வெறும் வார்த்தையாக அல்ல, அது உங்க வாழ்க்கையின் மீது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உங்களை, உங்களுடைய குடும்பத்தையும் அதிகமான விதத்திலே ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வல்லமைக்கான சாட்சிகளாய் நீங்கள் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. வரவேற்கப்படுகிறீர்கள் மக்களே. தேவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே மிக நிச்சயமா பாசம். இதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்முடைய இணைய இருக்கிற ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால். இந்த சிறப்பு செய்தியை பெற்றுக்கொண்ட நீங்கள் கண்டிப்பா எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் குடும்பத்தாரோடு எங்களோடு இணையுங்கள். இன்றைக்கே உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நாளை எங்களோடு இணையும்படியா. இரண்டால் நாளை தானியேல் உபவாசத்தின் நிறைவு நாளும் கூட இயேசு கிறிஸ்துவான உயிர் தெழுந்த சிறப்பு நாள். நாம் தானியேல் உபவாசத்தினுடைய நிறைவு நாளாய் தீர்மானித்திருக்கிறோம். 21 நாள் தொடர் வேண்டுதல், தொடர் தியாகம், தொடர் கூக்குரல். நம் சரீரம் கிறிஸ்துவின் ஆலயமாய் மாறும். நிஜத்தில் அதுதான் உண்மை. மனுஷர் கையினால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல இயேசுடைய ஆலை, அவருடைய வாசஸ்தலம். அவர் கையினால் உருவாக்கப்பட்ட நம் சரீரம் தான். அவர் சொந்த கைகளினால் உருவாக்கப்பட்ட நம் சரீரம் தான் அவர் வாசஸ்தலம். அங்கேதான் அவர் வாசம் செய்ய மிகவும் ஆவலா இருக்கிறார். அதுதான் இந்த இடத்தில் நடந்தது. அதனை தொடர்ந்து எல்லார் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான ஒரு வீடியோ பார்த்து பிற்பாடு ஒரு அற்புதமான சாட்சிகள் உங்களை வீடியோ சந்திப்பேன். கூர்ந்து கவனி. மார்ச் 11ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? இதான் நான் உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது எங்கே? சரித்திரத்திலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு மனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய விதத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்திலே பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய் சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒரு மனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒரு மனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் இடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேல் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காக.
இதோ உயிர் தெழுந்த இயேசுடைய வல்லமை வெளிப்பட்ட ஒரு அதி அற்புதமான சாட்சி. மரித்த இவருடைய வாழ்க்கை, இந்த தாயினுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவானவரை மரித்தோரில் இருந்து வெளியே கொண்டு வந்த ஆவியின் மூலமாய் இந்த குடும்பமும் வெளியே கொண்டு வரப்பட்ட சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் வந்து மகா. நாங்க கொர்க்பேட்ல இருந்து வந்திருக்கோம். எங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் நெஞ்சு வலியானது இருந்திருந்தது. அவங்களால ரொம்ப முடியாத ஒரு நிலைமையில இருந்திருந்தாங்க. ஸோ அவங்க நாங்க என்ன கூட்டிட்டு போனோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்களால ரொம்ப முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இறந்துடுவாங்க. நீங்க உங்க அம்மாவை எவ்வளவுதான் நீங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலும் உங்க அம்மாவால உயிரோட இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்க நெஞ்சு வலி இருக்குன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அது தவிர வேற எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. உயிரோட இருக்க மாட்டாங்க. சோ என்ன சொல்லிருந்தாங்கன்னா உங்க அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க கூட்டிட்டு போனாலும் உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க, அவங்க இறந்துடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எங்க முழு குடும்பத்தாருமே நாங்க என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல்லயே நாங்க இருந்தோம். ஏன்னா டாக்டர் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இல்ல டாக்டர் அவங்க உயிரோட இருப்பாங்க, ஒரு வாட்டி நீங்க பாருங்க அவங்களுக்கு ஏன் அவங்க திடீர் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, அவங்க நல்லாதான் இருக்காங்க, என்னாச்சு அவங்களுக்கு சொல்லிட்டு நாங்க கேட்டுட்டே இருக்கோம். இல்லம்மா நீங்க எவ்வளவுதான் நீங்க முயற்சி செஞ்சாலும் இங்கல்ல நீங்க எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனாலும் உங்க அம்மா இறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களால இனியும் உயிர் வாழ முடியாது அவங்களால. நாங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. 5 வருஷம் முன்னாடி 2018 நீங்க என்ன பண்ணீங்க, எங்க வந்தீங்க? நான் ஒரு நாள் மட்டும் நான் யூசிகேஜி ஆலயத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்ப ஒரு முக்கியமான பிரேயர் மீட்டிங் ஆனது இருந்தது. சோ தண்ணி பாட்டில் இந்த தண்ணிக்கு விசுவாசம் தண்ணியா இருக்கு. சோ நீங்க எப்ப உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ கண்டிப்பா இது எதால எல்லாம் கூடாத காரியமோ இந்த தண்ணியால எல்லாமே கூடுன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையானது நான் கேட்டு இருந்தேன். அப்புறம் நான் அன்னைக்கு ஆலயத்துக்கு நான் வந்தேன். நான் ஆலயத்துக்கு நான் வரவே மாட்டேன். அன்னைக்கு எங்க அம்மா டாக்டர் சொல்றாரு, இல்ல உங்க அம்மா இறந்துடுவாங்க, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வராம நான் நேரா ஒரு தண்ணி பாட்டில் 10 ரூபாய் தண்ணி பாட்டில் ஒண்ணு வாங்கி காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் சர்ச்சு கண்ட நான் பீரியட் கிட்ட பிரேயர் பண்ண, தேவனே நீங்க இருப்பது இங்க உண்மையானா இந்த தண்ணிக்கு வல்லமே உண்டான எங்க அம்மா உயிரோட இருக்கணும், நான் இன்னைக்கு நீங்க யாருன்ட்டு நான் பாக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜெபமானது செஞ்சு நான் நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த தண்ணியானது நான் எங்க அம்மாக்கு கொடுக்க போறேன். அந்த டாக்டர் என்ன உள்ள விடவே இல்லை. இல்ல நீங்க போகவே கூடாது, ஏன்னா ஆல்ரெடி உங்க அம்மா இறந்துட்டாங்க, நீங்க உங்க அம்மாவை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஊருக்கெல்லாம் கால் பண்றாங்க, இல்ல இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இன்னும் நம்ம எதுதான் முயற்சி செஞ்சாலும் இனியும் எதுக்குமே பிரோஜனமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், இல்ல இந்த தண்ணியானது நான் எங்க அம்மாக்கு நான் கொண்டு வரணும் கொடுக்க போறேன். இல்ல என்ன டாக்டர் எங்க வீட்டுல யாருமே என்ன அந்த வார்டுக்கு என்ன உள்ள அனுப்பவே இல்லை. இல்ல நான் சொன்னேன், இல்ல நான் ஒரு வாட்டி நான் போயிட்டு வரேன். நான் உள்ள போயிட்டு எங்க அம்மாக்கு அந்த தண்ணியை கொடுத்தேன். ஆனாலும் எங்க அம்மாவால பேச முடியாது, நடக்க முடியாது, படுத்த படுக்கையா இருந்தாங்க அவங்க. ஆனாலும் என் முழு விசுவாசம் அந்த தண்ணியானது கொடுத்தேன். அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்ப உங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா நான் வேற வீட்டுக்கே கூட்டிட்டு போகாம நேரா சர்ச்சுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அவங்களால எதுவுமே முடியாது, அவங்களால உட்கார முடியாது, எதுவுமே முடியாது அவங்களால. ஒரு உதவியாளர் எங்க அம்மா கீழ இருந்து மேல வரைக்கும் தூக்கிட்டே வந்தாங்க அவங்கள. அதுக்கப்புறம் ஆலயத்துல என்ன நடந்துச்சு நீங்க கண்ணால பாத்தீங்களே, ஆலயத்துல நடந்த விஷயம் நீங்க அவங்களை தூக்கிட்டு வந்தீங்க, உணர்வே இல்லை அவங்களுக்கு. மேல வந்ததுக்கு யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ள என்ன செய்தார்? அப்புறம் ஒரு உதவியாளர் எங்க அம்மா பீடத்து மேல படுக்க வச்சாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஜபம் மட்டும் தான், அது 1 ஹவர் அந்த ஜபம் பண்ணிருக்காரு. 5 நிமிஷம் மட்டும் தான் அந்த ஜபம் மட்டுமே இருக்கும். அப்ப எங்க அம்மா அன்னைக்கே கண்ணை திறந்து பார்த்தாங்க. அவங்களால ஹாஸ்பிட்டல்ல கண்ணை திறக்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்க அந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்ணை திறந்து பார்த்தாங்க. அப்பதான் போதகர் கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு என்ன இருந்தது எப்படி இருந்தது, அப்பதான் அவர்கிட்ட பேசினாங்களே அவங்க. இப்போ அம்மா பேசுறது நீங்க தமிழ் பேசுவீங்களா? இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு பாஸ்டர். உங்க பொண்ணு மாதிரி நீங்க பேசுங்க, ஸ்டார்ல நல்லா பேசுறீங்க, உடம்பு சரியில்லாத மாதிரி பேசுறீங்க. இப்போ நல்லா இருக்கிறா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம சர்ச்சைக்கு வரும்போது எந்த பிரச்சனை இப்ப நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். நான் இப்போ தெலுங்குல ஒருத்தர் சொல்லுங்க நல்லா இருக்கேன். మీకు అందరూ వందనాలు. అందరూ తెలుగు మాట్లాడతాం బాగున్నాను, ఇప్పుడు సంతోషంగా ఉండా.
இயேசு உனக்கு உயிர் கொடுத்திருக்காரா? கண்டிப்பா 5 வருஷம் கண்டிப்பா டாக்டர் சொல்றாரு வீட்டுக்கு கூட்டு வைக்க. இவங்க இறந்துட்டாங்க அவ்வளவுதான். 5 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். பலமான விசுவாசத்தோடு. நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஆசிர்வதிக்கும்படி இதோ பரிசுத்த ஆவியினுடைய வாசஸ்தலமாய் மாறிய இந்த வாழ்க்கை முன்பு அசுத்தத்தினுடைய வசிப்பிடமா இருந்தது. ஆனால் தேவனுடைய ஆவிக்கு ஒரு அனுமதி கொடுத்தார். இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் அனுமதிக்கிறேன் என்று சொல்வீர்களானால் இந்த ஒரு வார்த்தை போதும். அதை நீங்கள் செயலில் நாளை காண்பிக்க கூடுமானால் அவர் பிரசனத்திலே இருப்பதன் மூலமாய் உங்கள் சரீரமும் உங்கள் வாழ்க்கையின் பரிசுத்த ஆவியின் வாசஸ்தலமாய் மாற முடியும். அதனை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை இந்த சாட்சி வழியாய் கவனியுங்கள் மக்களே. அவரை பத்தி பேசினாலே எனக்கு கோவம் வரும். அவருடைய பேர் எடுத்தாலே எனக்கு கோவம் வரும். இல்ல அவரை சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏதாவது நான் பார்த்தா எனக்கு கோவம் வரும். நான் நினைச்சேன் இந்த மாதிரி நான் வாழக்கூடாது, இதுல எல்லாத்தையும் எடுத்து போடணும். இந்த மாதிரி அவரை பத்தி பேசினாலே கோவம் வர்ற இந்த உணர்ச்சியை நான் எடுத்து போடணும். ஆனா எனக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியல, எங்க உதவி கேட்கணும்னு தெரியல. இதுல இருந்து வெளியே வரும்படியா, நான் உதவி கேட்கும்படியா மனதளவுல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியா இருக்க நபரிடத்துல நான் போயிருந்தேன். அவங்க இடத்துல நான் பேசியிருந்தேன், நான் விலக்கி சொன்னேன் எல்லாத்தையுமே. ஆனா அவங்க என்ன பார்த்த விதமே இவங்க ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா எப்படி ஒருத்தரால இவ்வளவு கோபமா இருக்க முடியும் ஏற்கனவே இறந்த ஒரு நபர் மேல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா எனக்குள்ளாங்க அந்த அளவுக்கு கோவம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தது. நான் சரீரபூர்வமாவே பாதிக்கப்பட்டிருந்தேன். இருந்தாலும் இதை விட அதிகமா என்னுடைய சிந்தனையில நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். இதுக்கு பிற்பாடு எனக்கு வந்து சர்க்கரை வியாதி வர ஆரம்பிச்சுது. அது ரொம்பவே அதிகமான அளவுல இருந்ததுனால எனக்கு பிரஷர் இருந்தது. என்னால இது கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு. ஒரு நாள்ல 12 முறைக்கு மேல நான் சோதிச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருந்து என்னுடைய ரத்த அளவு எவ்வளவு இருக்கு, எனக்குள்ளாக பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஏன்னா என்னுடைய சர்க்கரை வியாதியினுடைய அளவு ரொம்பவே அதிகமா இருந்தது. ஒரு வாரத்துக்கு நான் அதிக முறையா ஊசி போட வேண்டியதா இருந்தது. என்னுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க வேண்டியதா இருந்தது. இதுக்கு பிற்பாடுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டுபிடித்தேன். நான் ஆலயத்துக்கு போனேன். அங்க போன பிற்பாடு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறை நான் ஆலயத்துக்கு போயிட்டு வெளியே வரும்பொழுதும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை எனக்குள்ளாக உணர்ந்தேன். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது போல நான் உணர்ந்தேன். இதுல எதை என்ன ஆச்சரியப்பட வச்சதுன்னா, நான் போன எல்லா கூட்டத்திலயுமே அங்க இருந்த பாஸ்டர் தொடர்ந்து மன்னிப்பை குறித்து பேசினார். அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். உங்களுக்குள்ள வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, உங்க இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்தணும், நீங்க மன்னிக்கணும்னு அவர் தொடர்ந்து சொன்னார். நீங்க யார் மேல கோவமா இருக்கீங்களோ அந்த நபரை அழைங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன், அவர் தான் ஏற்கனவே இறந்துட்டாரு, எப்படி நான் அவரை கூப்பிடுறது அப்படின்னு. என்னெல்லாம் பாஸ்டர் அந்த இடத்துல சொல்வாரோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருந்தது. நான் யோசிப்பேன், எப்படி இது சாத்தியம், இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. எல்லா விஷயத்திலயும் எனக்கு கேள்வி இருந்தது. ஆனா நான் ஒரு விஷயத்த அதுல கத்துக்கிட்டேன். என்னுடைய உணர்ச்சியை பயன்படுத்துறதுக்கு பதிலாக புத்தியுள்ள விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய இருதயம் தான் என்னுடைய உடம்பையே கட்டுப்படுத்துறதா இருந்தது. என்னுடைய மூளையும் என்னுடைய புத்திசாலித்தனத்தையும் நான் பயன்படுத்துறதுக்கு பதிலாக தொடர்ந்து என்னுடைய இருதயத்தை நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். என்னுடைய உணர்ச்சியை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். எனவே இதை நான் கண்டுபிடித்த பிற்பாடு என்ன முழுமையை நான் வெறுமையாக்க வேண்டியது அவசியமா இருந்தது. நான் என்னுடைய இருதயத்தை திறந்து பேச வேண்டியது, எல்லாத்தையும் தேவனிடத்துல அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்தது. கடைசியா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நான் எடுத்தேன். நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்து என் வாழ்க்கைக்கான முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். நான் தானியேல் உபவாசத்துல பங்கேற்றேன். என்னுடைய எல்லா விஷயத்தையுமே நான் கைவிட ஆரம்பிச்சேன். இதனுடைய பிரதிபலனா பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டேன். என்னையே நான் தேவனுக்கு முன்னாடி அதிகமா தாழ்த்த ஆரம்பிச்சேன். சில நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க, அவங்களோட முன்னாடி நான் எல்லா நேரமும் இருப்பேன்.
ஆனா அதுக்கு பிற்பாடு நான் அவங்க கிட்ட இருந்து என்னை விலக்கிக்கிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் தேவனிடத்துல இருந்து என்னை பிரித்து வைக்கிறது போல நான் உணர்ந்தேன். எனவே அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் அப்படியே எதிர்மறையா வித்தியாசமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய தனிப்பட்ட உபவாசத்தை நான் ஏற்படுத்தினேன். ஆலயத்துல நடந்த உபவாசத்திலயும் நான் கலந்துப்பேன். சில நேரங்கள்ல இரவுல நள்ளிரவுல எழுந்து நான் ஜெபிப்பேன். 3 முறை நான் ஜெபிப்பேன். சில நேரங்கள் நான் குறிப்பிட்டு வச்சிருந்தேன். அதிகமா தேவனுடைய வார்த்தையை நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால் அந்த சமயத்துல ஒரு சில நேரங்கள் வந்துச்சு. நான் அப்போ முட்டி போட்டேன். நான் அழ ஆரம்பிச்சேன். தேவனிடத்துல எல்லாத்தையுமே சொன்னேன். என்னுடைய சகோதரனுக்கும் எனக்கும் இருந்த சண்டைகள், அவர் மேல எனக்கு இருந்த வெறுப்பு, என்னுடைய பசங்களோட எனக்கு இருந்த கசப்புணர்ச்சிகள், என்னுடைய அம்மாவோட இருந்த உறவு, எல்லாத்தையுமே நான் அழுது தேவனிடத்துல என்னுடைய இருதயத்தை திறந்து ஊற்றினேன். அந்த நேரத்துலதான் தேவனுடைய ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் தேவன் என்னை மன்னிச்சிட்டாருன்னு. அந்த நேரத்துல இருந்துதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசங்கள் துவங்க ஆரம்பிச்சது. என்னுடைய சகோதரனை குறித்து நான் யோசித்தேன். நான் அவரை நினைச்சு பார்த்தேன். நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அவரை பத்தி பேசும்பொழுதோ அதுக்கு பிற்பாடு அவர் சம்பந்தப்பட்டதை பார்க்கும்பொழுதோ எனக்கு இனிமேல் அவர் மேல கோபம் வரல. பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக இருந்த மிகப்பெரிய பாரம் என்னை விட்டு போச்சு. ரொம்பவே இலகுவா நான் உணர்ந்தேன். எனக்குள்ளாக இந்த பொறுமை, இந்த சமாதானம் தேவனுடைய ஆவியை பெற்ற பிற்பாடு மட்டுமே எனக்கு கிடைச்சது. இதுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதை என்னால விலக்கி சொல்ல முடியல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில மூடப்பட்ட கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. எனக்காக நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். இப்போ என்னுடைய சரீரத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. நான் இப்போ சரிசமமா உணர்றேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நான் தொடர்ந்து முன்னோக்கி போறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய சில பிரச்சனைகள் சரிப்படுத்தப்பட்டுருச்சு. என்னுடைய பண வாழ்க்கை இப்ப ஆசீர்வாதமா இருக்கு. என்னுடைய அம்மா, என்னுடைய பசங்களோட என்னுடைய திருமண வாழ்க்கை, எல்லாரோட எனக்கு இருக்க உணர்வு, அவங்களோட நான் பேசுற விதம், என்னுடைய உறவு எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. அநேக வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேலை சம்பந்தப்பட்டமா நிறைய இடத்துக்கு நான் பயணம் செய்து போறேன். நான் எல்லாத்தையும் புதுசா கத்துக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மோசமான உணர்ச்சியுடைய ஒரு பெண்ணா நான் இருந்தனோ, இனிமேலும் அப்படி நான் கிடையாது. அப்ப நான் எப்படி இருந்தனோ அதை விட முற்றிலும் வித்தியாசமா நான் இப்ப இருக்கேன். இப்ப எனக்குள்ளாக அந்த பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கு. நான் இப்போ சில மக்களுக்கு உதவி செய்யறேன். தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறினது நான் கண்ணால பாக்குறேன். என்னை சுத்தி இருக்க மக்களோட எனக்கு இருக்க உறவு மற்றும் தேவனோட எனக்கு இருக்க உறவு எல்லாமே அருமையா இருக்கு. எனவே நீங்க யாரு என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, மன்னிக்க முடியாத தன்மையோட நீங்க யாரு கஷ்டப்படுறீங்களோ, நான் உங்களுக்கான ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களுடைய விசுவாசத்தை புத்திசாலித்தனத்தோட எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்க கற்றுக்கொள்வதற்கு, நீங்க உங்களுடைய உணர்ச்சியோ உங்களுடைய இருதயத்தையோ பயன்படுத்தாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி நீங்க பயன்படுத்துறதுன்னு இந்த இடத்துல நீங்க கத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கான உதவி கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க கத்துக்கலாம் எப்படி செய்யணும், எப்படி நீங்க மன்னிக்கணும்ன்றத உங்களால கத்துக்க முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, பரிசுத்த வாரத்தின் இறுதி நாளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாளை உயிர்த்தெழுதலின் ஞாயிறிலே உன் பிரசனத்திலே ஒன்றிணையுங்கள். உம்மை தேட, உன் சமூகத்தை தேட நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். யாருடைய சரீரம் எல்லாம் வியாதியினுடைய வசிப்பிடமா இருந்ததோ, அசுத்தத்தினுடைய கூடாரமா இருந்ததோ, தூக்கமின்மையினால், மன அழுத்தத்தினால், கோப உணர்ச்சியினால், கெட்ட பழக்கத்தினால், சமாதானமின்மையினால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த சரீரம் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த ஜெபத்தின் வாயிலாக என் உடலை வாசஸ்தலமாய் மாற்றும் என்று அனுமதிக்கிறார்கள், அது அப்படியே ஆக கருதுகிறார்கள். அதற்காக தான் என் உயிர் தெழுந்தேன்.
பிசாசின் சகல துறைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமான வெற்றி சிறந்தவராய் 3ஆம் நாள் உயிர் தெழுதலின் வல்லமையினால் ஆவி இன்றைக்கு எங்களுக்காய் தயாரா இருக்கிறார். தன் உள்ளத்தை திறக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல சித்தத்தை நிறைவேற்றும்படி இன்றைக்கு யாரெல்லாம் அதற்கு அனுமதிக்கிறார்களோ, எந்த மூளை முடுக்கிறவர் இருந்தாலும் சரி, அவர் வாழ்க்கையில் தூவும். அவர் வாழ்க்கையிலும் வாவின் அசமை வெளிப்படக்கூடிய இவரையும் அடுத்த சாட்சியாய் மாறும். இந்த தண்ணீரின் வாயிலாய் உன்னுடைய ஜீவன் இந்த உடலுக்குள் செல்ல இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தண்ணீரை ஆஸ்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மீதும் உடைய ஜீவனை சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். ஆமென். ஆசுவாதமான தண்ணீரை குடியுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவினுடைய ஆவி தாமே உங்களை தொட்டிருக்கிறார். நண்பர்களே, நாளை காலை 9:30 மணி உயிர் தெழுதல் ஞாயிறு உங்களை சந்திக்கலாம். மீண்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரம் அடுத்த வாரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவனும் அனைவரை ஆசிரியப்பாராய். எல்லோரோடு கூட அவர் சமாதானம் இருப்பதாய் செல்வார்.